வணக்கம். ஆன்மீக செய்திகள். திருச்சி ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோயிலில் வைகுண்ட ஏகாதசி பெருவிழா எனப்படும் சொர்க்கவாசல் திறப்பு விழா கடந்த 19ஆம் தேதி வெகு விமரிசையாக தொடங்கியது. பகல்பத்து உற்சவத்தின் 8ஆம் நாளான இன்று காலை நம்பெருமாள் ரத்தின பாண்டியன் கொண்டை சாற்றி திருமார்பில் சிகப்பு கல் சூரிய பதக்கம், காசு மாலை உள்ளிட்ட திரு ஆபரணங்களுடன் மூலஸ்தானத்திலிருந்து தங்கப்பல்லக்கில் புறப்பட்டார். ராமானுஜர், திருமங்கையாழ்வார், பெரியாழ்வார் தொடர்ந்து வர அரையர்கள் பாசுரங்களை கேட்டவாறு பிரகாரங்களில் வலம் வந்து அர்ஜுன மண்டபத்தில் 12 ஆழ்வார்கள் முன்னிலையில் எழுந்தருளி அருள் பாலித்தார். பகல்பத்து வைபவத்தின் 10ஆம் நாள் வரும் டிசம்பர் 29ஆம் தேதி மோகினி அலங்காரத்தில் நம்பெருமாள் காட்சியளிப்பார். ஜனவரி 30ஆம் தேதி அதிகாலை 4:30 மணிக்கு மூலஸ்தானத்திலிருந்து புறப்பட்டு சொர்க்கவாசல் திறப்பு நடைபெறும். ரத்தின அங்கியுடன் மூலஸ்தானத்திலிருந்து புறப்படும் நம்பெருமாள் அதிகாலை 5:45 மணிக்கு பரமபத வாசலை திறந்து கடந்து செல்வார். இதில் பல லட்சக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்பர். விழாவை ஒட்டி வரும் 30ஆம் தேதி உள்ளூர் விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. ஏற்பாடுகளை கோயில் இணை கமிஷனர் சிவராம்குமார் தலைமையில் பணியாளர்கள் செய்கின்றனர். திருப்பூர் மாவட்டம் உடுமலை அருகே கடத்தூர் அமராவதி ஆற்றங்கரையில் பழமையான பிரசித்தி பெற்ற ஸ்ரீ அர்ஜுனேஸ்வரர் கோயில் உள்ளது. மார்கழி வழிபாட்டை ஒட்டி சுவாமிக்கு சந்தன காப்பு, மலர், வில்வமென தினமும் ஒரு அலங்காரம் செய்து தீபாராதனைகள் நடைபெற்று வருகிறது.
அதன் ஒரு பகுதியாக விபூதி அலங்காரத்தில் சுவாமி எழுந்தருளி அருள் பாலித்தார். திரளான பக்தர்கள் பங்கேற்று தரிசனம் செய்தனர். பிரசாதம் வழங்கப்பட்டது. ராமநாதபுரம் ரெகுநாதபுரத்தில் தென் தமிழகத்தின் சபரிமலை என அழைக்கப்படும் ஸ்ரீ வல்லபை ஐயப்பன் கோயிலில் மண்டல பூஜை விழா கடந்த 20ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. ஐயப்ப பக்தர்கள் ரெகுநாதபுரம் ஸ்ரீ முத்துநாச்சியம்மன் கோயிலிலிருந்து வண்ணப் பொடிகளை உடலில் பூசிக்கொண்டு பேட்டை துள்ளல் நிகழ்ச்சி வெகு விமர்சையாக நடைபெற்றது. ஸ்ரீ ஐயப்பன் திருவுருவ சிலையை அலங்கரிக்கப்பட்ட சப்பரத்தில் வைத்து ஊர்வலமாக எடுத்து வந்தனர். பின்னர் கோயில் அருகில் உள்ள பஸ்ம குளத்தில் ஐயப்பனுக்கு ஆராட்டு விழா நடைபெற்றது. கோயிலுக்கு எடுத்து வரப்பட்ட ஐயப்பன் சிலைக்கு தீபாராதனை காட்டப்பட்டது. தென் மாவட்டங்களைச் சேர்ந்து ஆயிரக்கணக்கான ஐயப்ப பக்தர்கள் வழிபட்டனர். வனத்தில் இருப்பார் சாமியே ஐயப்போ பகவானே தேவனே ஈஸ்வரனே உத்திரே தேங்காய் சாமி திந்தகத்தோ நீலகிரி மாவட்டம் குன்னூர் ஐயப்பன் கோயில் 59ஆம் ஆண்டு மண்டல பூஜை 2 நாட்கள் நடந்தது. விழாவையொட்டி மகா கணபதி ஹோமம் நடைபெற்றது. தொடர்ந்து விநாயகர் கோயிலில் இருந்து பக்தர்கள் தீர்த்த குடம் சுமந்து பாலபிஷேக பொருட்களுடன் செண்டை மேளம் முழங்க ஊர்வலமாக வந்து ஐயப்பனுக்கு அபிஷேகம் செய்தனர். இன்று மாலை 5 மணிக்கு ஐயப்பன் கோயிலில் இருந்து செண்டை மேளம் முழங்க ஐயப்பன் திருவீதி உலா புறப்பாடானது. இதில் பாலக்கொம்புடன் புலிவாக்கணத்தில் ஐயப்பன் பவனி வந்தார். மகளிர் தாளப்போலி விளக்குகள் ஏந்தி ஊர்வலமாக வந்தனர். கலாரூபம் ஆட்டத்துடனான கோயிலில் துவங்கிய ஊர்வலம் பஸ் ஸ்டாண்ட், டிடிகே சாலை, விபி தெரு, மவுண்ட் ரோட் வழியாக சென்று மீண்டும் கோயிலை அடைந்தது. ஏற்பாடுகளை குன்னூர் ஐயப்ப பக்த சங்கத்தினர் மற்றும் ஐயப்ப பக்தர்கள் செய்தனர்.
திருச்சி மாவட்டம் மணச்சநல்லூர் பகவதி அம்மன் கோயில் 125ஆம் ஆண்டு திருவிழா கடந்த 14ஆம் தேதி முகூர்த்த கால் நாட்டலுடன் துவங்கியது. கடந்த 25ஆம் தேதி இரவு புண்ணிய ஆவாகன பூஜை செய்யப்பட்டு கம்பம் நடப்பட்டது. டிசம்பர் 26ஆம் தேதி முதல் ஜனவரி 4ஆம் தேதி வரை விழா நடைபெறும். விழாவில் வெங்கடாஜலபதியுடன் ஸ்ரீ பத்மாவதி தாயார் அலங்காரம், ஸ்ரீ ஆதிபராசக்தி, ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி, வெண்ணெய்த்தாளி கிருஷ்ணர், ஸ்ரீ காமாட்சி அம்மன், வளைகாப்பு அம்மன், ஸ்ரீ தனலட்சுமி அம்மன், ஸ்ரீ அன்னபூரணி, மாரியம்மன் அலங்காரம் என தினமும் ஒரு அலங்காரத்தில் அம்மன் அருள் பாலிக்கிறார். இன்று 2ஆம் நாள் விழாவில் பத்மாவதி தாயாருடன் ஸ்ரீ வெங்கடாஜலபதி அலங்காரத்தில் விழுந்தருளினார். சிறப்பு பூஜைகளுக்கு பின் மகா தீபாராதனை காட்டப்பட்டது. கோயிலில் உள்ள கருப்பசாமிக்கும் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. திரளான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். அவ்வளோ